Hi dears, I am Kriti. Today நம்ம ஜிகோட ஒன்னில் என்னை தொலைத்தேன் எபிசோட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் வீடியோ டிலே ஆகும்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இப்போ ஜிமின் எந்திரிக்கிறான். ஜேகே அவ்வளோ டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் தான் ஜெக்கியோட ஹேண்ட் எடுத்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு இப்போ ஜிமின் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜெக்கேவை அவன் எதுவுமே சொல்லலை, ஜெக்கேவை எழுப்பவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அவன் ரெடியாகி அவன் காலேஜுக்கு போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெக்கிக்கு ஃபோன் வருது. ஜெக்கியோட ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து தான், அதாவது நம்ம லீ தான் கால் பண்ணுறாரு. இப்போ ஜெக்கி தான், யாரா இது தூங்கும்போது காலையிலேயே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறேன். என்ன நம்ம ரூம் சேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம சரக்கு கூட அடிக்கலையே அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தோணுது, ஐயோ நம்ம ஹாஸ்டலில் இருக்கோமா அப்படி சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறான். லீ தான் அட்டன் பண்ணிட்டு, டே மச்சான் என்னடா, டே எங்கே இருக்க நீ, டைம் என்ன ஆகுது தெரியுமா, இன்னும் காலேஜுக்கு ரெடி ஆகலையா, நான் வெளியே தாண்டா இருக்கேன் ஹாஸ்டலில். மச்சான் ஹாஸ்டல் வந்துட்டியா, ஆமாண்டா வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், நீ எப்போ வருவ, டைம் ஆகுது, இன்னும் ஒரு 20 minutes தான் இருக்குது, காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியா, வெயிட் பண்ண, நான் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ரெடி ஆக போறியா, அப்போ இன்னும் நீ எந்திரிக்கலையா, இல்லைடா மச்சான் இருடா வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெக்கே தான், பாரு என்னை எழுப்பாமல் கூட அந்த சீனியர் போயிட்டான் இருக்கு அவனுக்கு. இப்போ ஜெக்கே தான் டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வரான். இப்போ லீ தான், டேய் என்னடா, இல்லைடா ஜிமின் என்ன அந்த சீனியர் உன்னைய எழுப்பலையா, எழுப்பலடா, ஏன் எதுக்கு எழுப்பல, அதுவா மச்சான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்னது லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டியா, ஆமாம் லவ் பண்ணுறேன்னு தானே சொல்லணும், அதான் நான் லவ் பண்ணுறேன்றத சொல்லிட்டேன். அட பாவே, அவங்க எதுவும் சொல்லலை, இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அவன் எனக்கு ஓகே தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் என்கிட்ட கோபம் கூட படலை, அதனால அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ ஏன் கனவு கண்டுட்டு இருக்க மச்சான், ஜெகே பார்த்து இருந்துக்கோ, சீனியர் வேற, அவர் பார்க்குறப்ப கொஞ்சம் கோபமாக இருப்பாருன்னு தோணுது. அப்புறம் அவர்கிட்ட வாங்கி கட்டிக்காத, அது நான் பார்த்திக்கிறேன், என் ஆள் தானே நான் பார்த்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்க கிளாஸுக்கு. இப்போ லீ தான், சரிடா நீ கிளாஸுக்கு போ, நான் வந்துடுறேன், எங்கே போகிற, நான் வரேன்டா போடா அப்படி சொல்லிட்டு ஜேகேவை கிளாஸில் அனுப்பிட்டு இப்போ லீ தான் போயிட்டுருக்கான். கேன்டீனுக்கு தான் போகிறான். கேன்டீன் போய்ட்டு, ஏன்னா ஜேகே லேட்டாக தானே ரெடி ஆகிட்டு வந்தார், சாப்பிட்ருக்க மாட்டார் சொல்லிட்டு ஃபுட்டு வாங்கலான்னு போகிறாரு. இப்போ அந்த இடத்துல ஹஞ்சன் தான் இருக்காரு, ஜிமின்காக ஃபுட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்போ லீ தான், நம்ம ஆள் அங்கே என்ன பண்ணுறான் பாரு, அழகாக இருக்கான், என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான், பரவாயில்ல பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ லீ தான் போகிறான். போயிட்டு ஹஞ்சன் பக்கத்தில் நிற்கிறான். ஒய் சீனியர் யார் அப்படி சொல்லிட்டு ஹஞ்சன் திரும்பி பார்க்குறான். நீயா, என்ன வேணும் உனக்கு, சீனியர் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா என்ன, பார்த்தா எப்படி தெரியுது, இல்லை பிஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, என்ன பண்ணுறீங்க, ஏய் கேன்டீனில் என்ன பண்ணுவாங்க, ஓ சாப்பிட வந்தீங்களா, சாப்பிட வரல, ஃபுட்டு வாங்கிட்டு போக வந்தேன், ஓ அப்படியா, நானும் ஃபுட்டு வாங்க தான் வந்தேன், பார்த்தீங்களா 2 பேரும் ஒரே மாதிரி, இப்போ என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா வேணும், இல்லை சீனியர் அவங்களோட நம்பர் கிடைச்சா என் நம்பர் வச்சு என்ன பண்ண போகிற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, ஏய் இங்கே பாரு, அன்னைக்கு பண்ண அந்த கேம்லாம் இல்லை கொண்டு வரக்கூடாது சரியா, அது கேம் மாதிரி எனக்கு தெரியலையே, இங்கே பாருடா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான் உனக்கு, சீனியர் உங்களுக்கு கோவம் வருமா, கடவுளே, அண்ணா பார்சல் ரெடியா இல்லையா, ரெடி ஆயிடுச்சுப்பா, நாங்கள் அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சன் தான் வாங்கிட்டு போகிறான். ஹலோ சீனியர் ஆன்சர் பண்ணுங்க, நம்பர் அதெல்லாம் தர முடியாதுப்பா, நீங்கள் தரலன்னா நான் உங்கள் நம்பர் எடுத்துப்பேனே, எப்படி எடுத்துப்பேன், நீங்கள் வேணால் பாருங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், முடிஞ்சா பண்ணுடா போடா அப்படி சொல்லிட்டு அஞ்சன் போயிடுறான். இப்போ எங்கள் லீதா சிரிச்சுட்டு, ஐயோ இவன் கூட வம்பளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, ஐயோ அழகு, இரு சீக்கிரமாக உன்னை கரெக்ட் பண்ணுறேன் பார்க்கலாம். இப்போ எனக்கும் மச்சானுக்கு தான் போட்டி, நாங்கள் 2 பேருமே சீனியர்ஸாக லவ் பண்ணுறோம், நான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவேனா மச்சான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவேனா, நானாக தான் இருப்பேன், ஏன்னா நானாக கெத்து அப்படி சொல்லிட்டு இப்போ லீ தான் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு இப்போ அவன் போகிறான். இப்போ ஜேகே தான், டேய் என்னடா கிளாஸே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ தான் வர, இல்லைடா உனக்கு தான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் ஹவர் ஃப்ரீ தான் சாப்பிடுண்ணா, இல்லைடா ஜிமின் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல, ஏய் அந்த சீனியருக்கு அந்த அஞ்சன் வாங்கிட்டு போயிட்டான், உனக்கு எப்படி தெரியும், நான் போகும்போது தான் வாங்கிட்டு இருந்தான், ஜிமின் சீனியருக்குன்னு சொன்னான்,
ஓ அப்படியா, சரி ஓகே 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 அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படி கிளாஸ் பார்த்துட்ருக்கான். இப்போ அங்கே ஜிமின் தான், அஞ்சுன் என்னடா என்னாச்சு, எப்பவுமே கிளாஸ் ஹவரில் பேச மாட்டியே. இல்லை அஞ்சுன், ஒரு ஒரு ப்ராப்ளம்டா. ஜிமின் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம்? ஏதாவது வீட்டில் சொன்னாங்களா? அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமாடா? வீட்டுக்கு போகலாமா? அஞ்சுன் அப்படி இல்லைடா. சரி என்னடா மச்சான், சொன்னா தானே தெரியும். இல்லைடா அது என்னன்னு சொல்லுடா ப்ளீஸ்டா, இப்படி பண்ணாத. என்னாச்சு அஞ்சுன்? அது என் பேரை சொன்னது போத ஜிமின், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, எனக்கு புரியல. ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம்டா, எனக்கு புரியலடா, புரிகிற மாதிரி சொல்லு. ஜூனியர் ஜங்குக் உனக்கு தெரியுமா? ட்ரிபிள்-ஈல. ஆமாம், ட்ரிபிள்-ஈல ஜங்குக் தெரியுமே. ஏன், என்ன இப்போ அவனுக்கு என்னாச்சு? அவன் தான் அன்னைக்கு நீ மயக்க போடுறப்ப கூட மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தான். என்ன சொல்கிற? ஆமாம், அவன் தான் தூக்கிட்டு வந்தான் உன்னை. அப்புறம் உனக்கு ஃபுட்டெல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்துட்டு போனான். ஓ அப்படியா? அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்டா. என்ன என்ன ஜிமின் சொல்கிற? ஆமாண்டா, சொல்லியிருந்தா பரவாயில்ல. உன்னை கிஸ் பண்ணிட்டான். ஏய் என்ன சொல்கிற ஜிமின்? பதிலுக்கு நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. ஏய் ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் கிஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அது அஞ்சுன், அவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குடா. என்ன தெரிஞ்சிருக்கு? அதாவது நான் ஒயனை லவ் பண்ணது, ஒயனை என்னை விட்டு போனது, நான் ஒயனை இன்னும் நினச்சிட்ருக்கிறது, இது எல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான்டா. எனக்கு கிஸ் வேறு பண்ணான். எனக்கு அப்போ இருக்க மைண்ட் செட்டில் என்ன இது பண்ணுறதுன்னே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலடா. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு சடனாக அங்கே ரியாக்ட் பண்ண முடியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியலடா, விட்டுரு அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் அப்படியே பெஞ்சில் படுக்கிறான். இப்போ அஞ்சுனுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அஞ்சுனுக்கு என்ன பண்ணுறதே தெரியுமா? தலை வலிக்குதே. டேய் ஜிமின் என்னை பாருடா, அவனை அடிச்சிருக்க வேண்டியதானே. தெரியலடா, எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரில. இரு நான் போகிறேன். எங்கே போகிறேன்? நான் ஜங்குக்கு போய் கேட்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சன் தான் இந்த கிளாஸ்லேருந்து வெளியே போகிறான். இப்போ மேம் தான், அஞ்சன் எங்கே போகிறேன்? மேம் ரொம்ப எமர்ஜென்சி மேம், ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகிறேன். சரி போயிட்டு வா அப்படின்னு. இப்போ ஜிமின் தான், ஐயோ இவன் போய் வேறு பிரச்சனை ஆகிட்டான், சீனியருக்கு ஜூனியருக்கும் பிரச்சனை ஆகிடுமே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு, மேம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அஞ்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, டேய் என்னடா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போ அஞ்சன் தான், பின்னா உனக்கு அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், உன் பெர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணியிருக்கான், நீ எதுவுமே சொல்லாமல் வந்திருக்க, என்ன நினச்சிட்ருக்கான் அவன்? என் ஃப்ரெண்டு இப்படி பண்ண நான் சும்மா இருப்பேனா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டாக பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் முன்னாடி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வேறு யார் கிளாஸும் இல்லை, ஜாக்சனோட கிளாஸ் தான். அந்த ஜன்னல் பக்கத்தில் ஜாக்சன் தான் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ இது பேசினது கேட்டிருக்கோம். இப்போது ஜாக்சன் தான் கிளாஸில் சார் இருக்கவங்க கூட பார்க்கல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வர அந்த சார் கத்திட்டுருக்காங்க, அதை கூட கேட்கல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டு, ஏய் அஞ்சன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு கேட்கல. யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா? ஜிமின்க்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்களா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். ரொம்ப கோவமாக கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், அஞ்சுன் வேணாம் அவன்கிட்ட சொல்லாத, ப்ராப்ளம் ஆகிடும் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அஞ்சுன் தான், மச்சான் அது டேய் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லைடா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியரில் ஒரு பையன், என் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியரில் ஒரு பையனா? யார் அவன்? நேம் என்ன? டே மச்சான் அதுடா அது அவன் பேர் என்ன சொன்ன? தெரியலடா, அவன் பேர் தெரியலை. ஆனால் எதுக்கு கேட்குற? நீ தான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன் நீ. சரி அவன் என்ன பண்ணான்? லவ் ப்ரப்போஸ் பண்ணானா? என்னன்னு சொன்னான் அப்படி சொல்லிட்டு அஞ்சன் கிட்ட கேட்குறான். இப்போ அஞ்சன் தான், டேய் என்னை பார்த்து கேட்டால் எனக்கு எப்படிடா தெரியும்? சம்மந்தப்பட்டவன் தோதான் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான், உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கான், நீ கேளு அப்படி சொல்லி அஞ்சன் சொல்கிறான். இப்போ ஜாக்சன் தான், ஏய் ஜிமின் யார் அவன்? என்ன சொன்னான்? ஜூனியரில், அதுவும் என்னோட டிபார்ட்மெண்ட், யார் அவன்? வந்து காட்டுவா. அது அங்கே பாரு ஜாக்சன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, நான் அவன்கிட்ட எடுத்து சொல்கிறேன். எனக்கு எல்லாம் கேட்டுச்சு. அவன் என்ன சொன்னான், என்ன பண்ணான், அதை மட்டும் சொல்லு. நீ மறைச்ச அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. அது ஜாக்சன் சொல்லுன்னு சொன்னேன்.
அது 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 வந்து அது வந்து அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு என்னை பற்றி தெரியும்னு சொன்னான். என்னை நல்லா பார்த்துப்பேன், அப்புறம் உனக்கு எப்போ என்னை பிடிக்குமோ அப்போது ஆன்சர் பண்ணுன்னு சொன்னான். அப்புறம் என்ன பண்ணா அதான் ஃபஸ்ட்டு சொல்லு. அது அது வந்து ஜாக்சன், இங்கே பாரு ஜிமின், எனக்கு கோபமாக வருது. என் கோவத்தை இன்னும் அதிகமாக்காத, சொல்லு என்ன சொன்னான். சரி விடு, அவன் சொன்னதெல்லாம் எனக்கு வேணாம். என்ன பண்ணா அதை சொல்லு. ஐயோ கடவுளே, இவன்கிட்ட சொன்னா என்ன ஆகுமோ. அது வந்து ஜாக்சன் அவன் என்ன பண்ணா, கிஸ் பண்ணான். என்னது கிஸ் பண்ணனா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஜாக்சன், அது வந்து சொல்லுடா, கிஸ் பண்ணுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது ஜாக்சன், அது வந்து ஏன் ஜிமின், ஒயின் மேலே இருந்த லவ் உனக்கு போயிடுச்சா? ஜாக்சன், என்ன பேசுகிற நீ? இப்போ அர்ஜுன் தான். டே மச்சான், என்னடா சொல்கிற? லூசா நீ? அவனுக்கு அது ஹர்ட் ஆகும். ஏய் என்ன ஹர்ட் ஆகும்? அவன் லவ் சொல்கிறப்ப இவனுக்கு ஹர்ட் ஆகலையா? அந்த பையன் கிஸ் பண்ணுறப்ப இவனுக்கு ஹர்ட் ஆகலையா? ஆமாம் ஜிமின், அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னேன்? இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணதில்லை, ஒயனை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன், அதான் என்னோடய லாஸ்ட்டு கிஸ்ஸுன்னு சொன்னதானே என்கிட்ட? ஆமாம் சொன்னேன். அப்புறம் அவன் கிஸ் பண்ணுறப்ப அமைதியாக எப்படி வாங்கினேன்? ஜாக்சன், நீ புரியாமல் பேசிகிட்ருக்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியலை. ஒயனை நீ அவ்வளோதான் லவ் பண்ணியா? ஒரு பையன் உனக்கு கிஸ் பண்ணா ஒயனோட லவ் மறந்துடுமா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் எப்போவோ கிஸ் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லி ஜாக்சன் சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு செம வருது. இப்போ ஜிமின் அப்படியே ஜாக்சனை ஸ்லாப் பண்ணுறான். இப்போ எங்கேருந்து உனக்கு கோவம் வந்தது? நான் சொல்கிறப்போ உனக்கு கோவம் வருது. அவன் உனக்கு கிஸ் பண்ணும்போது கோவம் வரலையா ஜிமின்? அப்படி சொல்லி ஜாக்சன் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அது ஜாக்சன் பாத்தியா, நான் உன் ஃப்ரெண்டு, நான் சொன்னோன்னு உனக்கு கோவம் வருது. அவன் யாருன்னு கூட தெரியாது, ஆனால் அவன் கிஸ் பண்ணதுக்கு அவனை ஒன்றுமே பண்ணாமல் வந்திருக்க. இதுலேருந்தே தெரியல நீ அவனை எந்த இடத்துல வச்சுருக்க, என்னை எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு. ஏய் ஜாக்சன், அது வந்து இப்போ அர்ஜுன் தான். டே மச்சான், அது வந்து போதும்டா போதும், இதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் தான் அங்கேருந்து நடந்து போயிடுறான். இப்போ ஜிமின் தான் ஜாக்சன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஏய் ஜாக்சன் நில்லுடா ப்ளீஸ்டா, ஏய் ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். இப்போ இங்கே ஜேகே தான் அவனோட கிளாஸை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்போ ஜிமினும் ஜாக்சனும் போகிறத இவங்க ஆஃபீஸ் சீட்லேருந்து பார்த்துருப்பாங்க. என்னாச்சு, எதுக்கு ஜாக்சன் சீனியர் பின்னாடி ஜிமின் போயிட்டுருக்கான்? டேய் எனக்கு என்னடா தெரியும் மச்சான், தெரிலடா எதுக்கு போகிறாங்கன்ட்டு. சரி நீ வா சாப்பிடல, எல்லாம் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு இவங்க ஒரு பிளேஸில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே மைண்ட் ஃபுல்லாக ஜிமின் எதுக்கு ஜாக்சன் பின்னாடி போனான் அப்படின்னு தான் தோணிட்டுருக்கு. இப்போ எங்கள் ஜிமின் தான், ஏய் ஜாக்சன் என்னை பாருடா, டே தெரியாமல் அடிச்சிட்டேன்டா, என்னை பாருடா, போதும், அவன் உனக்கு கிஸ் பண்ணியிருக்கான், அவனை உன்னால் எதுவும் பண்ண முடியல, நான் ஜஸ்ட்டு வேர்ட்ஸால் மட்டும்தான் சொன்னேன், என்ன அடிச்சல்ல? ஓகே ஜிமின் ஓகே, இப்போ தான் புரியுது, என்னோட பிளேஸில் இன்னொரு ஆள் வந்துட்டாங்கல்ல. ஜாக்சன் நீ சொல்கிற வேர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஓ நான் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது, அப்போ அந்த ஜூனியர் பையன் சொல்கிறது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கா? ஜாக்சன் அது வந்து சரி யார் அந்த பையன் எனக்கு சொல்லு. ஜாக்சன் அது வந்து யாருன்னு கேட்டேன், உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த பையன் யாருன்னு கேட்டேன். நான் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்ட். இப்போ 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே தான் அங்கே நிற்கிறான். இப்போ ஜாக்சன் தான், ஓ நீ தானா? ஆமாம் உன் பேர் என்ன? எனக்கு மறந்துடுச்சு. ஜங்குக். ஜங்குக், காலேஜுக்கு வந்தியா படிச்சியான்னு இருக்கணும், அது என்ன சீனியர்ஸ் கிட்ட லவ் பண்ணுறேன்னு போய் சொல்கிறது? இவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க? சீனியர் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்ல சரியா? நான் சொன்னது தோ இந்த ஜிமின் சீனியரை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், போதுமா? அப்புறம் நான் அவரை லவ் பண்ணுறேன், அவர் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும், நீங்கள் இதில் வரவே கூடாது, நீங்கள் யார் வர்றதுக்கு அப்படி சொல்லி ஜேகே கேட்டுட்ருக்கான். இப்போ இங்கே ஜாக்சனுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ ஜாக்சன் தான், என்ன சொன்ன அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை பிடிக்கலான்னு போகிறான். இப்போ ஜேகே தான் ஜாக்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் சீனியர்னா ஓவராக பேசிகிட்டு இருப்பியா? உன்னை விட நான் மோசமானவன் சரியா? உன்னை விட எனக்கு அதிகமாக பேச தெரியும், இப்போ கையை கொண்டு வந்தியே
நான்லாம் ஷர்ட்டெல்லாம் பிடிக்க மாட்டேன், அப்படியே கழுத்தை பிடிச்சி கொன்னுடுவேன் அப்படின்றான். இது கேட்டவுடனே இங்கே ஜிமினுக்கு செம கோவம் வருது. ஜிமின் தான் ஜெகேவை பார்த்துட்டு, ஏய் ஜெகே என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் 2 பேரும் உனக்கு சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது? அப்படியா? ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? யாரு இவருக்கா? உனக்கு கொடுக்கணுன்னா நான் கொடுக்குறேன், இவனுக்கு என்னால் கொடுக்க முடியாது. இவன் உன்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், யார் இவன்? ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான், அதை தாண்டி பேசவே கூடாது. ஜங்குக், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க. இங்கே பாருங்க சீனியர், நான் ஓவரெல்லாம் பேசிட்டு இல்லை. இவன் யார் உங்களுக்கு எனக்கும் நடுவில் வர்றதுக்கு? ஜங்குக் அமைதியாரு. இங்கே பாரு ஜிமின், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் சரியா? உன்னோட ஃப்ரெண்டை லவ் பண்ணல. உன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அதுக்கு நீ தான் ஆன்சர் பண்ணும், இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே ஜிமின் தான், ஏய் ஜங்குக் இங்கே பாரு, கிளாஸ்க்கு போ. என்னால் போக முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுவேன் சரியா? ஜங்குக் நீ பேசுகிறது எதுவும் சரியில்லை. ஏய் ஜிமின் இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன தான் லவ் பண்ணணும். அப்புறம் நம்மளோட லவ்க்குள்ளே இந்த மாதிரி தேர்ட் பர்சன் வரவே கூடாது. ஜங்குக் இங்கே பாரு ஜிமின், நான் சொன்னது தான் அப்படின்னு. இப்போ ஜாக்சனுக்கு தான் செம கோவம் வருது. இப்போ ஜாக்சன் ஜெகேவை ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜெகேக்கு செம்ம கடுப்பாயிட்டு இப்போ ஜெகே தான் ஜாக்சன் அப்படி அடிக்கிறான். இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே அவ்வளோ பெரிய ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஃபைட் நடக்குது அவங்க 2 பேருக்குள்ளே. இப்போ ஜிமினால் அதை பார்த்துட்டு இருக்கவே முடியல. இப்போ ஜிமின் தான் ஜெகேவை பிடிச்சி இழுத்து ஜெகேவை ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜெகே தான் அப்படியே அமைதியாகிட்டு, என்ன நினச்சிட்ருக்க? காலேஜ் ஓப்பன் ஆகி இன்னும் ஒரு 1 வீக் கூட ஆகலை, உன்னோட திமிர்த்தனத்தை எங்கே காட்டுற? எவ்வளோ தைரியம் உனக்கு ஒரு சீனியர் மேலே கை வைக்கிற? இங்கே பாரு ஜிமின், அவன் தான் என் மேலே ஃபஸ்ட்டு கை வச்சான். அவன் சீனியர் சரியா? நீ ரொம்ப ரூடாக பேசின, ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதனால அவன் அடித்தான் ஓகேவா? ஆமாம், என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, நீ யார் என்னை லவ் பண்ணுறதுக்கு? சொல்லு, நீ என்ன ஒரு பொண்ணா? இல்லை நான் தான் ஒரு பொண்ணா? அப்புறம் நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை லவ் பண்ணணுன்னு? ஜிமின் இங்கே பாரு, கோவத்தில் பேசிகிட்ருக்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். யார் நீ? உன்னை பற்றி எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இங்கே பாரு, உன்னால் என் ஃப்ரெண்டு கூட என்னால் ஃபைட் பண்ண முடியாது. அப்புறம் நீ என்னை லவ் பண்ணுறன்றத மறந்துடு சரியா? என்னை பற்றி உனக்கு என்ன வேணால் தெரிஞ்சிருக்கட்டும், எனக்கு அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை சரியா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடாத. அப்புறம் சீனியர்ஸ் மேலே கையை வைக்கிறது, சீனியர்ஸ்கிட்ட ரூடாக பேசுகிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத சரியா? அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜாக்சனோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இங்கே ஜெகே தான் ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கான். டேய் மச்சான் என்னடாச்சு, என்ன ஒரு மாதிரி இருக்க? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனியர் கூட ஃபைட் பண்ணிட்டேன். சீனியர் கூடவா? யார்? ஜாக்சன் சீனியர் கூட. அவர் கூட எதுக்குடா மச்சான் ஃபைட் பண்ணேன்? அது லீ ஜிமின் சீனியருக்கு என்ன? அது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்கிறான். ஏய் மச்சான் ஜிகே என்னடா சொல்கிற? அப்புறம் ஜிமின் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கோவத்தில் எனக்கு கண்ணு முன்னே தெரியலடா, என்னென்னவோ பண்ணிட்ட கோவத்தில். அவன் முன்னாடியே கோவப்பட்டுட்டேன். அதான் அவன் ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. அவனை அவங்க ஃபீல் பண்ணுவான்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஜிமின் தான் அவனோட பெஞ்சில் அப்படியே படுத்துட்டு அழுதுட்ருக்கான். ஏன்னா ஜாக்சன் சொன்ன அந்த ஒவ்வொரு வேர்டும் ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ ட்ரூவாக என்ன லவ் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டது அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் ஜிமினுக்கு. இப்போ ஜிமின் அதை நினச்சி அழுதுட்ருக்கான். இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ காலேஜும் ஓவர் ஆகிடுது. இப்போ எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜாக்சனுக்கு அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் கிஸ் பண்ணான்னு மட்டும்தான் தெரியுமே தவிர ஜிமின் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கான், கூடவே ஜங்குக்கு இருக்கான்றது ஜாக்சனுக்கு தெரியாது. இப்போ ஜிமின் தான் அவன் ஹாஸ்டலுக்கு வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் ஹாஸ்டலில் இருக்கான். இப்போ ஜிமின் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வரான். இப்போ ஜேகே தான் ஃபாஸ்ட்டாக ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன பண்ணுற, ஹேண்ட் எடு. அது இங்கே பாரு ஜிமின், எதுக்கு நீ இப்படி பண்ணுற? ஜங்குக் என்னை ஹக் பண்ணாத, தயவு செஞ்சு தள்ளிப்போம்.
இப்போ ஜெகே தான் தள்ளி வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு ஜிமினை அந்த டோர் மேலேயே பின் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜிமின், நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எப்படி ஒயன் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணாலோ அதே மாதிரி உன்னை நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். சரியா? ஒயன் டெட் ஆகுறப்ப தான் நான் உன்னை பார்த்தேன். அதுலேருந்து இன்ன வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு எப்போ என் லவ் புரியும்னு எனக்கு தெரியாது. அதுக்காக உன்னை லவ் பண்ணாமல் என்னால் இருக்கவும் முடியாது. நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னோடய லவ்வை உனக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன். அப்படி சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், நான் கேட்டேனா உன்கிட்ட எனக்கு லவ் வேணும்னு நான் கேட்டேனா, எனக்கு நீ லவ்வராக வேணும்னு நான் கேட்டேனா? யார் நீ? எனக்கு ஜூனியர் தானே. அதுவும் உனக்கும் எனக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் தெரியுமா? என்ன 2 years டிஃப்ரெண்ட், அவ்வளோதானே. என்ன 2 years டிஃப்ரெண்ட்ன்ற? ஆமாம், என்ன லவ் பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு என்ன கிடைக்குதுன்னெலாம் எனக்கு முக்கியம் இல்லை. நான் உனக்கு ஹாப்பினஸ் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ஹாப்பினஸ் வேணும்னு நான் உன்கிட்ட கேட்கலையே. நான் உன்கிட்ட கேட்கல. நீ என்கிட்ட கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல ஜிமின். நான் உன்னோட லைஃப்பில் ஹாப்பினஸை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் உனக்குள்ள அதான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா பெயின், அந்த பெயின் உன் லைஃப்பில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னை அவாய்ட் பண்ணாத. யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் நீயே இந்த ஹாஸ்டலை விட்டு போனாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ போனாலும் சரி, உன்னை தேடி நான் வருவேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்படி சொல்லி ஜெகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜெகே, நீ பண்ணுறது சரியில்லை. நான் பண்ணுறது சரியில்லையா? இங்கே பாரு ஜிமின், நீ பண்ணுறது தான் சரியில்லை. அவள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. அவள் தான் லைஃப்னு நீ இன்னும் நினச்சிட்ருக்கியா? நான் ஒத்துக்கிறேன், அவள் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். அவளை உன்னால் மறக்க முடியாது. நான் அவளை மறந்துடுன்னு நான் சொல்லலை. அதுக்காக உன்னை லவ் பண்ணுற இன்னொரு பர்சனையும் ஹர்ட் பண்ண போறியா? இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜெகேவை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜெகே தான், சொல்லு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வரான். இப்போ ஜிமின் தான் அப்படியே போய் அந்த டோர்லேயே இடிச்சுக்கிறான். ஜெகே, என்ன பண்ணுற அப்படி சொன்னோன்னா இப்போ ஜெகே தான், மார்னிங் உன்னை அழ வச்சிட்டேன்ல, அதுவும் இல்லாமல் உன்னை கோவப்படவும் வச்சுட்டேன்ல, அதான் அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ ஜெகே தான் அப்படியே ஜிமின் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் ஐஸில் அவ்வளோ டியர்ஸோட ஜெகேவை பார்த்துட்டே இருக்கான். ஜெகே இங்கே ஜிமினை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பாய் டியர்ஸ்.